மருது சேனை அமைப்பின் பொறுப்பாளர் மயிலி முருகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இதேபோல காரியாபட்டி பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் 30க்கும் மேற்பட்டோர் தொண்டர்களுடன் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தனது வெற்றி வாய்ப்பை தடுக்கும் வகையில் அனைவரும் சேர்ந்து செய்த சதி என வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் பாரி தெரிவித்துள்ளார். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் பாரியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் மாற்று வேட்பாளராக மனு தாக்கல் செய்த அவரது தந்தையின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய பாரி தனது வெற்றி வாய்ப்பை தடுக்க செய்யப்பட்ட சதி இது என்றும் இதை யார் செய்தார்கள் என்று மக்களுக்கு தெரியும் என்றும் கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் டீ கடையில் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாணியம்பாடி தொகுதி தாவேகா வேட்பாளர் சையத் புர்கானுதீன் ஜாஃபராபாத், பத்தாப்பேட்டை, தும்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது தும்பேரி பகுதியில் டீ கடையில் டீ போட்டு கொடுத்து விசில் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்றும் பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். தேனி மாவட்டம் போடியில் பரப்புரையில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் பன்னீர்செல்வத்திடம் கோவிலுக்கு தகர செட் அமைத்து தர தெலுங்கில் மக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் அதற்கு அவர் தெலுங்கில் பதிலளித்தார். தேனி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஸ்ரீரங்கபுரம், வெங்கடாச்சலபுரம், கோவிந்த நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பன்னீர்செல்வம் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது வெங்கடாச்சலபுரம் பகுதி மக்கள் காளியம்மன் கோவிலுக்கு தகர செட் அமைத்து தர வேண்டும் என தெலுங்கில் கோரிக்கை வைத்தனர். அதற்கு OPS தெலுங்கில் பதிலளித்தார். சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது பரப்புரையை தொடங்கினார். அவரது வேட்புமனு ஏற்கப்பட்ட நிலையில் டீ கடைகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களை நேரில் சந்தித்து தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். வெம்பக்கோட்டை பகுதியில் பட்டாசு உற்பத்தியாளர்களையும் சந்தித்து பேசிய அவர் தொகுதி வளர்ச்சிக்கான வாக்குறுதிகளை அளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நத்தம் விஸ்வநாதன் சுவாரஸ்யமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கம்படியம்பட்டு பகுதியில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்த அவர் திமுக கூட்டணி வேட்பாளரை படையப்பா பட வசனத்தை கூறி விமர்சித்தார். ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்றாருல, சட்டம் மாப்பிள்ள வருது, சட்டம் என்னதுன்னு சொல்றாருல்ல, அது மாதிரி இன்றைக்கு கட்சி அவர் வேட்பாளர் வருது, ஆனா கட்சி இன்றைக்கு கட்சி மட்டும் வராது. கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் எதுவும் செய்யாததால் அவர் வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதாக அவரை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தமிழ் செல்வன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த செந்தமிழ் செல்வன் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் தாம் வெற்றி பெறுவேன் என்றார். அவங்க தெற்குல எதுவுமே பண்ணலங்கிறதுக்காக தான் வடக்குக்கு வந்திருக்காங்க. தெற்குல ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே திருப்பி நின்றுக்கலாம். தெற்குல அவங்க எதுவுமே பண்ணல, மக்களுக்கு 5 ஆண்டு காலம் எந்த திட்டங்களும் அவங்க கொடுக்கலங்கிறதுனால தான் இப்ப திருப்பி வடக்கு தொகுதி நோக்கி வராங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் SM சுகுமார் தேநீர் கடையில் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கன்னியம்பாடி ஒன்றியம் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று பரப்புரையில் ஈடுபட்ட அவரை பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள தேநீர் கடைக்கு சென்ற அவர் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதியை சேர்ந்தவர் போட்டியிடும் போது மக்களுடன் தொடர்பில் இருக்க முடியும் என சீமான் குறித்து காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் கூறினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். நான் தெளிவா சொல்றேன், திரு சீமான் அவர்கள் 2016 கடலூர்ல நின்னார், 2021 திருவொற்றியூர்ல நின்னார், 2026 இப்ப காரைக்குடியில நிக்கிறார். அடுத்த தேர்தல் 31 வரும்போது எந்த ஊருக்கு போப்பாரு அவரை தான் கேட்கணும். அதனால சொல்றேனே, காரைக்குடிக்கு நாங்க உள்ளூர் வேட்பாளர் நல்ல வேட்பாளர் வைத்திருக்கிறோம் நான் வாதம் பண்றேன். புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் புதுச்சேரியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளும் மூடப்படும் என புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ள 137 இடங்களில் 155 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 7, 8, 9 இந்த 3 நாட்களுக்கு பாண்டிச்சேரியில் இருக்க எல்லா மதுபான கடைகளையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற, அதாவது விழுப்புரம், கடலூர், அங்க 5 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்க அந்த கடைகளும் காலையில இருந்து மூட போறாங்க. EPS தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என திமுக MP கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்றும் OPS சசிகலா போன்றவர்களை அதிமுகவில் இருந்து வெளியேற்றியதுதான் அவர் செய்த மிகப்பெரிய திட்டம் எனவும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். சசிகலா அவர்களையே அதிமுகவிலிருந்து வெளியேற்றிய திட்டம். அடுத்த திட்டம் அதிமுகவை டெல்லியில அடிமையாக
அடமானம் வைத்திருக்கக்கூடிய திட்டம். தமிழ்நாட்டில் துரோகத்தின் ஆட்சி வேண்டுமா, தியாகத்தின் ஆட்சி வேண்டுமா என சசிகலா வினவியுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளில் 50% கூட திமுக நிறைவேற்றவில்லை என்றார். துரோகத்தோட ஆட்சி வேண்டுமா, தியாகத்தோட ஆட்சி வேண்டுமா, எது வேணும் அப்படிங்கிறத மக்கள் அது இந்த தொகுதியில் உள்ள மக்கள் நல்லா சிந்திச்சு வாக்களிக்கணும். அண்டை மாநிலங்களுக்கு எல்லாம் தோன்றாத காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்திருப்பதாக அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரையில் ஈடுபட்டார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட பிறந்த அண்ணன் மறக்கிறானோ இல்லையோ, அவர் தமிழ்நாட்டுக்கு நமக்கெல்லாம் அண்ணனாக இருந்து மாதம் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் பணம் அனுப்புகிறான்னு சொன்னா அவர் போட்ட ஒரே கையெழுத்து தான் நமக்கு 1000 ரூபாய் நம்ம இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி வெளிநாடுகளுக்கு 56 ரூபாய்க்கு டீசல் ஏற்றுமதி செய்வதாகவும், ஆனால் உள்நாட்டில் 110 ரூபாய்க்கு விற்பனை செய்து வஞ்சிப்பதாகவும் செஞ்சி திமுக வேட்பாளர் செஞ்சி மஸ்தான் விமர்சித்தார். வெளிநாட்டுக்கு டீசல் மோடி அனுப்புறாரு 56 ரூபாய்க்கு. இங்க டீசல் மோடி விற்கிறாரு 110 ரூபாய்க்கு. அப்போ மக்களை வஞ்சிக்கிறது யார்? மோடி. அதுக்கு ஜால்ரா போடுறது யார்? எடப்பாடி. சிவகங்கை தொகுதியில் முக்குளத்தோர் புலிப்படை தலைவரும் நடிகருமான கருணாஸ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நகராட்சியின் ஒவ்வொரு வார்டுக்கும் திறந்தவெளி வாகனத்தில் சென்று பரப்புரை செய்தார். ஏற்கனவே செய்த நலத்திட்டங்களை தாண்டி கிட்டத்தட்ட 552 வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறார். அந்த 552 வாக்குறுதிகளிலே முத்தான ஒரு திட்டம்தான் இல்லத்தரசி திட்டம். எல்கேஜியில் கூட சேர முடியாத ஒருவர் பிரின்சிபல் ஆக வேண்டுமென நினைப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விஜயை மறைமுகமாக சாடினார். மதுரை வடக்கு தொகுதி திமுக வேட்பாளர் கோ தளபதியை ஆதரித்து அவர் பரப்புரையில் ஈடுபட்டார். எல்கேஜியில் அட்மிஷன் கேட்கிறார். ஆனா அட்மிஷனுக்கு வந்த பிள்ளை சொல்லுது நான் தான் பிரின்சிபால் ஆகணும் அப்படின்னு. ஆகவே எல்கேஜியிலே கூட சேர முடியாத போய் பிரின்சிபால் நேரடியா என்ன பிரின்சிபாலா போடுங்க என்று கேட்டால் எவ்வளவு ஒரு அசிங்கமோ. அந்த அரசியல் அசிங்கங்கள் இங்கே அவதூறுக்கு இடமில்லை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ராஜஸ்தான் துணை ராணுவப் படையினர் பேரணியாக சென்றனர். மானாமதுரையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக வெளிமாநில காவல்துறையினரின் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் மானாமதுரை முருகன் கோவிலில் தொடங்கிய ராஜஸ்தான் துணை ராணுவப் படையினரின் அணிவகுப்பு முக்கிய சாலைகள் வழியாக சென்று யூனியன் அலுவலகத்தில் நிறைவடைந்தது.